ஹலோ guys, வெல்கம் டு த ஷார்ட். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா இவனை பற்றி தான். அப்பாஸ்ட்ரஃபி. இவனை பொதுவாக இங்கிலீஷில் 3 மெயின் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். அதில் ஒன்று தான் டு ஷோ பொசஷன். ஒருத்தருக்கு சொந்தமான விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக இவனை யூஸ் பண்ணுவோம். அது எப்படின்னா, இந்த குட்டி பையன் இருக்கான்ல, இவன் பேர் தான் பரத்னு வச்சுப்போம். இவன் காலையில் தான் கடையிலேருந்து ஒரு பெண்ணை வாங்கியிருக்கான். ஸோ இப்போ இந்த பெண் யாருக்கு சொன்னோம்? பரத்துக்கு சொன்னோம். அதை எப்படி சொல்லுவோம்? இந்த பெண்ணு பரத்துடைய பெண் அப்படின்னு சொல்லுவோமா? இதை இங்கிலீஷில் சென்டென்ஸாக எழுதும்போது திஸ் இஸ் பரத் அப்பாஸ்ட்ரோபி எஸ் பென், திஸ் இஸ் பரத் பென் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த காருக்கு ஓனரோட பேர் மோனிகா. ஸோ மோனிகாவோட கார் அப்படின்றத என்னன்னு சொல்லுவோம்? திஸ் இஸ் மோனிகா apostrophe yes car. This is Monica's car. இப்போ இந்த பரத் அண்ட் மோனிகா இந்த ரெண்டு நேமோட லாஸ்ட் லெட்டர் கவனிச்சு பாருங்க. பரத்தோட லாஸ்ட் லெட்டர் H, மோனிகாவோட லாஸ்ட் லெட்டர் A. நான் ஏன் இதை சொல்றேன்னா, இங்கிலீஷ் ஆல்பாபெட் 26ல எஸ்ஸை தவிர மீது எந்த லெட்டர் ஒரு நேமோட லாஸ்ட் லெட்டராக வந்தாலுமே அந்த நேமுக்கு சொந்தமானதை பற்றி பேசுறதுக்கோ இல்லை எழுதுறதுக்கோ இப்போ நம்ம பார்த்தோம்ல, அப்பாஸ்ட்ரோபி போட்டு எஸ் ஆட் பண்ணணும். இந்த ரூலை யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஒரு நேம் வந்து எஸ்ல எண்ட் ஆகுது அப்படின்னா, லைக் லூக்கஸ், லூயிஸ், ப்ரூட்டஸ், இந்த மாதிரி நேம்ஸ்க்கு சொந்தமான விஷயங்களை பற்றி பேசணும்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண மெத்தடு அப்பாஸ்ட்ரோபி போட்டு எஸ் போடக்கூடாது. அதுக்கு பதிலாக ஆல்ரெடி அந்த நேமில் எஸ் இருக்குல்ல, ஸோ அந்த எஸ்க்கு அடுத்தா அப்பாஸ்ட்ரோபி போட்டால் போதுமானது. ஃபார் எக்ஸாம்பிள், லூகாஸோட வீடு இதை எப்படி எழுதணும்னா, திஸ் இஸ் லூகாஸ் apostrophe house. This is Lucas house. So simple. பட் இது வரைக்கும் நாம பார்த்த எக்ஸாம்பிள்ல யாரோ ஒருத்தருக்கு சொந்தமான விஷயத்த எப்படி இந்த அப்போஸ்ட்ரோபி யூஸ் பண்ணி சொல்றது அப்படின்னு பார்த்தோம். இன்கேஸ் டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய பேருக்கு சொந்தமான ஒரு விஷயத்த சொல்லும் போது இந்த அப்போஸ்ட்ரோபி யூஸ் பண்ணி எப்படி சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்கூலில் நிறைய டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்காக ஒரு ரூம் தருவாங்க. ஸோ அதை எப்படி சொல்லணும்னா, டீச்சர்ஸ் ரூம். இந்த அப்போஸ்ட்ரோபி எஸ்ஸுக்கு அடுத்தா வரணும். ஸோ அப்போ தான் அந்த ஒரு ரூம் எல்லா டீச்சருக்கும் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். இன்கேஸ் அந்த அப்போஸ்ட்ரோபி எஸ்ஸுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அந்த ரூம் யாரோ ஒரே ஒரு டீச்சருக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி மீனிங் மாறிடும். ஓகே, கிளாஸில் இருக்கிற ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொந்தமான அட்டெண்டன்ஸை என்னன்னு சொல்லணும்? ஆன்சரை கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.